கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன். சார் வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்மை காலமாக பார்த்தோம்னாவே தொடர் சர்ச்சைகளை சிக்குவது வழக்கமாக இருக்கிறது. பல்வேறு தலைவர்களை இழிவாக பேசியிருக்கார். தந்தை பெரியார் அவர்கள் கூட சமீபத்தில் இழிவாக பேசினாங்க. சென்னையில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி சீமான் அவர்கள் அதுலேருந்து கொஞ்சம் பேச்சை குறைச்சாரு. தற்போது பார்த்தோம்னா விஜய் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களையும் அண்ணா அவர்களையும் அரசியல் ரீதியாக கையில் எடுத்த போது அவர்கள் இருவரையும் சனியன் என்ற ஒரு வார்த்தையை பேசியிருக்கிறார். பல்வேறு திராவிட இயக்க தலைவர்லாம் கண்டிச்சுட்டு வராங்க. அண்ணா பெயரில் கட்சி இருக்க அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களிருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு கண்ணா அறிவிப்பு வரலன்னு சொல்லிட்டு பல தலைவர்கள் விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க. சம்பவத்தை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க? எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவுக்கு அவருக்கு எம்ஜிஆர் அண்ணாவெல்லாம் மறந்துருப்பார். அவங்க ரெண்டு பேரும் பார்க்கல. அவர் பார்க்காட்டினா கூட புறப்பட அண்ணாவை நான் பார்த்ததில்லை. அண்ணாவின் எழுத்துக்களை, உயிரோட்டமான எழுத்துக்களை, கொள்கைகளை, லட்சியங்களை, சிந்தனைகளை படித்து இந்த இயக்கத்துக்கு வந்தவன் நாங்கள்லாம். எம்ஜிஆருடைய மனிதநேயத்தை பார்த்து திராவிட இயக்கத்தில் வளர்ந்தவர்கள் நாங்களெல்லாம். எம்ஜிஆர் இவருக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டிக்காத ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ அமித்ஷாவோ மோடியவோ யாராவது தரக்குறோ அதே மாதிரி பேசியிருந்தா கொந்தளிச்சு போயிருப்பார். பெரிய கொந்தளிப்பாயிருப்பார் எடப்பாடி. ஏன்னா அவருக்கு தலைவர் அமித்ஷா தான். கொள்கை பரப்பு செயலாளர் இப்போ யாருன்னு கேட்டால் அமித்ஷா, தலைவர் மோடி. அதில் இப்போ அது மோடி எடப்பாடி பழனிசாமியான அதிமுகவை போயிடுச்சு. அதனால் அதை பற்றி நமக்கு வருத்தம் இல்லை. நான் சைமன் என்ற சீமானுக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்டால், ஓம் பொழப்பே நாரி போயிருக்கு. நாரி நசம் குழஞ்சி போச்சு. உனக்கு 30% ஓட்டு போட்டேன், 30 லட்சம் ஓட்டு போட்டேன், நீ ஏன் பெருமைடிச்சுக்கிட்டு இருந்த? தமிழ்நாட்டில் பூத்து ஏஜென்ட் போகிறது கூட உன்கிட்ட ஆள் கிடையாது. அது உனக்கும் தெரியும். மதுரையில் 100 வார்டு இருக்குன்னா 100 வார்டுக்கு வட்டச்சேராக கிடையாது. எல்லாமே மாநில. இந்த ஜெகதீச பாண்டியன் அவர் கூட இருந்தவர் நம்ம சவுக்கு சங்கர் எடுத்துக்கிட்டு இருக்கேன் பேட்டியில் கிளிகளில் கிழிச்சிக்கிட்டு இருக்கார். ஜெகதீச பாண்டியன் உன் கூட இருந்தாலும் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்ற. அதுக்கு பதில் சொல்லணும்ல. நீ ஏதாவது ஒன்று சனியை எங்களுக்கு சனியங்கினியெல்லாம் நம்பிக்கை இல்லாதவங்க. அதில் எனக்கு அதில் கோவம் வரல. பொதுமக்கள் மத்தியில் அது ஒரு அநாகரிகமான பேச்சாக கருதுகிறார்கள். இப்போ உனக்கு சனியன் அப்படி பார்த்தா விஜய் உனக்கு சனியன் தான். இப்போ பேச்சு காலில் எழுந்திரிச்சா தூக்க வராமல் அலையிற. தூக்க வராமல் அணில் குஞ்சு டிவிக்கு நீ டிவிக்கிற மாதிரி கத்திக்கிருக்க. 24 மணி நேரம் கத்திக்கிருக்க. பெரியார பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை, தார்மீக உரிமை இல்லாதவன். அது மாதிரி தான் அண்ணா பேரறிஞர் அண்ணா எவ்வளோ பெரிய காஞ்சி கரிபால்டி தென்னாட்டு பெர்னாட்ஸா இந்நாட்டு இங்கர்சால்றா. நாடாளுமன்றத்திற்கு அண்ணா கன்னி பேச்சு கேட்கும் போது ஜவஹர்லால் நேரு வெளியே போயிட்டார். அண்ணாவுடைய கன்னி பேச்சை உலக நாட்டு தலைவர் என்ற இருமாப்பு ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு. 120 நாடுகளின் தலைவன், அணிசரா நாடுகளின் தலைவன். யாரோ தமிழ்நாட்டில் ஒரு குட்டையை அண்ணா துறைன்னு வந்திருக்கான், இந்த பேச்சை நம்ம கேட்கணுமா அப்படின்னு போயிட்டார். அண்ணா நாடாளுமன்றத்தில் ஆங்கிலத்தில் பேசினால் இவருக்கு தமிழில் பேச வராது கொடுக்க அப்படின்ற மாதிரி அண்ணாவுடைய பேச்சு அமைந்தது. வடநாட்டு தலைவர்கள்லாம் மூக்குள்ள விரல வச்சு உட்கார்ந்துருந்தான். அண்ணாவுடைய கன்னி பேச்சில் சொன்னார், நான் ஒரு தெருவோரத்து மக்களின் பிரதிநிதியாக நாடாளுமன்றத்தில் பேசுகிறேன் சொன்னார். அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு அது மதுரைக்கு வர்றாரு. நாடாளுமன்றத்தை முடிச்சுட்டு செய்தியாளர்கள் சந்தித்து அண்ணாவை கேட்குறாங்க, ஜவஹர்லால் நேரு உங்க பேச்சை புறக்கணித்து விட்டாரா? நான் கொட்டி கிடக்கும் செங்கல். அவர் கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம். இதுல எவ்வளவு அர்த்தம் இருக்கு? சைமன் சீமான் எவ்வளவு அர்த்தம்? நேரு கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம், நான் கொட்டி கிடக்கும் செங்கல். அதான்டா அண்ணா. அண்ணாவை பத்தி பேசுறதுக்கு சனிய. இன்னைக்கு தமிழ்நாடு வாயில பேசுறேன்னு சொன்னா காரணம் பேரறிஞர் அண்ணா, பெருந்தகையாளர் அண்ணா. அண்ணா அறுவை சிகிச்சை செய்துவிட்டு சட்டமன்றத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அன்றைய எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சியை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணா அவர்களுக்கு ஆயுள் நீடிக்கான அடிப்பில் இரட்டை அர்த்தத்தில் பேசுகிறார். அண்ணா டேஸ் ஆர் நம்பர் சொன்னார். உடைய நாட்கள் எண்ணப்படும் என்று சொன்னார். அன்றைக்கு இளைஞராக இருந்த நாவலர் மதியழகன், அன்பழகன் போன்றவர்கள் எல்லாம் அன்றைக்கு அமைச்சர்கள்.
அண்ணா முதலமைச்சர் நாற்காலில் உட்கார்ந்துருக்கிறார். எல்லாரையும் அமைதிப்படுத்தி விட்டு அந்த காங்கிரஸ் உறுப்பினருக்கு அண்ணா பதில் சொன்னார், மை ஸ்டெப்ஸ் ஆர் மெசட், நான் நிதானமாக அடியெடுத்து வைக்கணும்னு சொன்ன ஒரு அண்ணா. பேர்பட்ட அண்ணா. அண்ணாவை பற்றி சேனி என்ற உனக்கு சேனிய தாவேக்கா. நான் பழைய பேச்சு பேசுறது அப்புறம் காலையில் இருந்துச்சா லட்சக்கணக்கான வியூஸ் போகுது. ஏடான்னு பார்த்தா தாவேக்கா அடிச்சு போட்டு விட்டுருக்காங்க உனக்கு எதிர்த்து. உனக்கு சோழியை முடிச்சுடுவாங்க இந்த தேர்தலில். 1% 2% தெரியாது. அது மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தம்பி உன் முகத்தை காட்டுன்னு அண்ணா சொன்னார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உலகத்திலேயே ஈழத்தமிழன் புலி புலின்னு பேசுறியே மானங்கட்ட சைமன் சீமானே, பிரபாகரனுக்கு உலகத்திலே ஆயுதம் வாங்குவதற்காக முதல் 5 கோடி ரூபாய் கொடுத்த வள்ளல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். நீ எல்லாம் ஈழத்தமிழர் சொல்லி பிழைப்பு நடத்துகிற ஒரு நாய். யாரை பார்த்து பேசுற? சனியன். தமிழ்நாட்டில் விடுதலை புலிகளை சுதந்திரமாக நடமாட விட்டவர். பிரபாகரனை டெல்லி ஏகாதிபத்தியம் சுற்றி வளைத்து கைது செய்ய நேரத்தில் எம்ஜிஆரே கார் எடுத்து சென்று எம்ஜிஆர் பிரபாகரனை தப்பிக்க வைத்தவரா புரட்சி தலைவர் எம்ஜிஆர். வரலாறு பேசினா அண்ணா எப்பேற்பட்ட அண்ணா? சாதாரண அண்ணாவா? சமூக சீர்திருத்தத்தின் தலைவன்டா அண்ணா. நாங்க நாகரிகமா உனக்கு சொல்ற எச்சரிக்கை கொடுக்குறோம். திராவிட இயக்க தலைவரை நீ கை வைத்து பேசினா நீர்மூத்த நெருப்பாக கொந்தளிப்பா. நாங்க கடந்து போறோம். உன் வழக்கை பத்தில எங்களுக்கு பேச முடியும். ஏன் நீயே சொல்லிட்ட குப்பை, அது தனிப்பட்ட விவகாரம். நான் அதுக்குள்ள வர விரும்பலன்னு நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். உச்சநீதிமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. அதை பேச முடியும், நாரடிக்க முடியும். இன்னும் பல ஆடியோ குழு இதெல்லாம் தனிப்பட்ட விவகாரத்தை அரசியலில் பேசக்கூடாது. அதை நாகரிகம் கருதுறோம். நீ அதுக்காக சனியை எனக்கு வருத்தம் இல்லை. நாங்கள் சனியில நம்பிக்கை இல்லாதவன். அண்ணா தென்சென்னை நாடாளுமன்றத்துக்கு நிற்கும் போது ராகு காலத்தில் போய் தாண்டா வேட்புமனு தாக்கல் பண்ணாரு. சனியெல்லாம் தூக்கி இருந்த இயக்கம்டா திராவிட இயக்கம். அண்ணா கம்பரசம் ஒரு வரி உனக்கு தெரியுமா? திராவிட இயக்கத்துடைய தூதுவன், மறுமலர்ச்சி தூதுவன் எங்கள் பேரறிஞர் அண்ணா. இது மாதிரி நீ முத்துராமலிங்கத்தை தவிர பேச முடியுமா? இது மாதிரி நீ வஉசியை பேச முடியுமா? இது மாதிரி நீ ஒரு காமராஜரை பேச முடியுமா? அவர்களாம் ஜாதி பின்னணி இருக்குன்னு நினைக்கிற அண்ணாவுக்கு தமிழன், மானமுள்ள தமிழர்கள் நாங்கள் இருக்கிறோம். எம்ஜிஆருக்கு ஜாதி கிடையாது, அண்ணாவுக்கு ஜாதி கிடையாது. திராவிடன், மனிதன், தமிழன் அடிப்படையில் நிற்கிறோம். எச்சரிக்கை சார். அதில் கூடுதலாக பார்த்தோம்னா அண்ணா, பெரியார், எம்ஜிஆர் அவர்கள் வந்து பெரிதும் சமீபத்தில் போற்றக்கூடிய விஜய் அவர்களும் மௌனம் கேட்கிறாரு. 2 மாதத்துக்கு கேம்பெயினுக்கு வந்து விஜய் அவர் கூட சீமான் குறித்து எந்த ஒரு கருத்து கூட தெரிவிக்கல, கண்டிக்கல. எதை பிடிச்சா பார்க்கலாம். அதாவது சீமான் தான் என் தம்பின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். என் தம்பி வரப்போறாரு. வந்து இவரை முதலமைச்சராக இருக்கா. அவன் மத்திய சர்க்காருடைய ஒன்றிய அரசுடைய வருமான வரித்துறைக்கு பயந்து போய் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கான். அவன் கட்சி ஆரம்பிச்சது காரணம் ஒன்றிய அரசு பிடிச்சி புடல் அடித்து விழுப்புரத்து தட்டிட்டு போய் கட்சி ஆரம்பிடான்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சிருக்கான். வரப்போறேன் என் தம்பி வரப்போறானா. அப்புறம் தம்பி வந்தோடனே இப்போ அணில் குஞ்சு ஏடா தவிர ஏடா கத்துற, ஒன்று இங்கிட்டு போகல அங்கிட்டு போ, நடுவில் சாக போகிற அடி விட்டுட்டுலாம் மிரட்டுறாரு. ஆனால் விஜயை பொறுத்தளவில் சீமான பேசுகிற அளவுக்கு பெரிய தலைவர்களாக விஜயை கருதுறாரு. விஜயுடைய கருத்து என்னான்னு கேட்டால், அவர் பெரிய பாஜக அரசு திமுகவை தான் பேசுகிற அளவுக்கு பெரிய தலைவன், சீமான ஒரு தலைவன் இல்லை அப்படின்னு அவர் கருதுறாரு. காலம்தான் பதில் சொல்லும். ஆனால் ஒன்று இப்போ கண்ணுக்கு முன்னாடி என்ன தெரியுதுன்னு கேட்டால், சைமன் கட்சி சீமான் கட்சி விஜய் கட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் உண்மை. ஆனால் சைமனை ஒரு வகையில் நான் என்ன பாராட்டுன்னு கேட்டால், பொய்யோ புராட புத்தலாட்டமா ஏதோ ஒரு தமிழ் தேசியம் உருட்டிக்கிட்டா இருந்தேன். யாரோ 2 தலைவர்களை பற்றி பேச இந்த எழுத்து வச்சு படிக்காமல் நீ எழுதி வச்சு படிச்சுட்டு இருக்க விஜய், எழுதி வச்சு மோகனூருக்கு மேகனூருக்கிட்டு இருக்க. அதனால் ஒரு அரசியல் தலைவனுக்கான தகுதி இல்லாமல் விஜய் ஒரு நடவடிக்கை இருக்குது. அவரும் சினிமாக்காரர் தான், சீமானும் சினிமா, சைமனும் சினிமா தான். 2 பேரும் ஒரு குட்டையில் உரிய மட்டைகள் தான்.
மட்டைகள் மோதி கொள்கிறார்கள். ஆனால் நிச்சயம் பாதிப்பு சைமன் சீமானுக்கு தான், அதில் மாற்றம் இல்லை. அதுக்காக அவரும் குடி இவரும் குடி, குடிமைங்க, தமிழ் குடிமைன்னு சொல்லி வேறு தப்பாக நினச்சிக்கிறாங்க. அதனால தான் இவர் வெள்ளிக்கிழமை ஆனால் இரவு அடித்து மறுநாள் 11 மணிக்கு தான் பல்ல விளைக்கிட்டு வந்து 3 மணிக்கு மக்களை செஞ்சுட்டு திரும்ப 6 மணிக்கு கதவை பூட்டியாகணும். இப்போ பாருங்கள், பிரச்சாரம் இருக்காது. 6:05க்கு பிரச்சாரத்தை முடிச்சாங்கண்ணா. அந்த வகையில் சைமன் தமிழ் குடிமகனாக இருந்தாலும் குடிதாங்கியாக இருந்தாலும் மைக்கு கிடைச்சா 1 மணி நேரம் ஏதோ ஒன்று, அண்ணா அண்ணா இறந்ததுக்கு வந்து இவர் அழுதாரு, காமராஜர் இறந்ததுக்கு அண்ணா வந்து அழுதாரு, பயங்கரமாக அழுதாருன்ற மாதிரி அடிச்சு விடுறாள்தான். அதனால் அடிச்சு விடட்டும். ஆனால் எங்கள் தலைவர்கள் திராவிட இயக்கத்துடைய தியாகத்தால் புடம்போட்ட தலைவர்களை பேசுவதற்கு, ஈழத் தமிழருக்காக அள்ளி கொடுத்த வள்ளல் புரட்சி தலைவரை சனின்னு சொன்னது நாட்டு மக்கள் உனக்கு சனி பிடிச்சிக்கிட்டு தான் கருதுவான். எங்களுக்கு சனியில் நம்பிக்கை இல்லை. விஜய் மூலமாக சீமானுக்கு சனி தொடங்கி விட்டது. நன்றி சார். நன்றி.